ஸோ ஹைவேல எப்படி நம்ம வந்து மிரர் பார்த்து வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு டென்ஷனான ஒரு விஷயமா தான் எல்லாரோட லைஃப்லையும் இருக்கும். ஸோ ஹைவேல ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மிரர் பார்க்க வேண்டிய அவசியம் அதிகமாக இருக்காது. ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மிரர் பார்க்க வேண்டிய அவசியம். காரணம் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ எங்கேயுமே நகர போகிறதில்ல, எங்கேயுமே திரும்ப போகிறதில்ல. மோஸ்ட்லி நம்ம நகர போகிறோமா அப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ரைட் சைடு லைனு இல்லை லெஃப்ட் சைடு லைனு. இப்போ ஒருத்தர் வந்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் லைட்டாக தான் மூவ் ஆனேன், பெருசாக பயந்துக்கல. ஏன்னா நம்ம பயந்தோன்னா நம்ம வண்டி அங்கே போயிடும், இல்லைனா இந்த சைடு உள்ளே போயிடும். பயந்துட்டு ரொம்ப திருப்பிடுவோம் பயந்து போய். அப்படி பண்ணவே கூடாது. அப்படியே ஆக்ஷனை கம்மியாக வச்சுட்டு பண்ணிக்கணும், லைட் மூவ்மெண்ட்டு. ஸோ அப்படி பண்ணும்போது தான் வண்டி லைட்டாக அப்படி மூவ் ஆகி இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ண முடியும். மிரர் எப்போ பார்க்கணும் அப்படிங்கிறத இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு பேக் டு ஃபார்ம் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ ரைட் லைனுக்கு நான் போக போகிறேன். எக்ஸாம்பிள் இண்டிகேட்டர் போட்டேன், ஸ்லோவாக லைன் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ மிரர் பார்க்குறேன், உள்ளே வந்துட்டேன். ஸோ லெஃப்ட் சைடு லைனுக்கு வரேன், நான் மறுபடியும் லெஃப்ட் மிரர் பார்க்குறேன், ஸ்லோவாக லெஃப்ட் சைடுக்கு வந்துட்டேன். இதுக்கு மட்டும்தான் மிரரு. ஸோ நீங்கள் லைன் சேஞ்ச் பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் மிரர் வியூ பார்க்கணும். ஸோ அப்படி மிரர் வியூ பார்த்தீங்கன்னா தான் உங்களால் வந்து ட்ரைவ் பண்ண முடியும். அதாவது வந்து ஈவன் நீங்கள் ரைட் லைனுக்கு போகிறதா இருந்தாலும் லெஃப்ட் சைடு லைனுக்கு போகிறதா இருந்தாலும் அப்போ மட்டும் ஒரு செகண்ட் வந்து நீங்கள் வியூ பார்த்துக்கலாம். ஏன் வந்து அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க அவங்க வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்கங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக மூவ் ஆகிறீங்க. ஸோ மற்றபடி வந்து நம்ம மூவ் ஆகணுங்கிற கட்டாயம் கிடையவே கிடையாது. ஆஸ் யூஷுவல் வந்து அதேமாதிரி பிரேக்கை டச் பண்ணும்போது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மிரர் பார்க்கணும். அது சென்டர் மிரர் பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா வந்து பிரேக் டச் பண்ணும்போது யார் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஸோ அப்போ நம்ம மிரர் வந்து சென்டர் மிரர் பார்த்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிரர் பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது. அதுவும் ஹைவேல சுத்தமாக கிடையாது. லைட் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மட்டும் மிரர் பார்த்துக்கோங்க. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேல நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா பயந்துருவோம். அதாவது வந்து திடீர்னு லெஃப்ட்லேருந்து ஒரு வண்டி வருது, ரைட்லேருந்து ஒரு வண்டி வந்தது, அப்போது வந்து நான் எப்படி சார் மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட்டாகவே இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ ஈவன் ஸோ வியூவர்ஸ், இப்போ ஹைவேல ட்ராவல் பண்ணும்போது என்ன ஒரு பெரிய டென்ஷனாக இருக்கும் எல்லாருக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு ஃப்ளோவில் ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க. சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60, 40, 80 வரைக்குமே நீங்கள் நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா கற்றுக்கினதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளோ கிடச்சிரும், நல்லாவே ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் ஒரு சில டென்ஷன்ஸ் மட்டும் எப்போவுமே வந்து நமக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். என்ன டென்ஷன் அப்படின்னா, திடீர்னு வந்து இந்த மாதிரி 2 வீலர்ஸ் சடனாக உள்ளே வர்றது. இதை பாருங்கள், டைம் டிலே பண்ணி அப்படியே கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ எங்கே யார் எங்கே போகிறாங்கன்னே நமக்கு தெரியாது. திடீர்னு அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேருந்து ரோடு கிராஸ் பண்ணுவாங்க சில பேர். ஸோ அந்த டைம்லேயே நமக்கு வந்து சுத்தமாக ஐடியா இருக்காது. அந்த டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து டைம் டிலேவும் ஸ்டெப் பிரேக்கும் யூஸ் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது ஒருத்தர் உள்ளே வராரு, அதை பயம் இல்லாமல் எப்படி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறது அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பயந்துருவாங்க. ஸோ அந்த பயம் இல்லாமல் எப்படி வந்து நம்ம வண்டியை கண்ட்ரோல் பண்ணுறது. ஈவன் இப்போ பாருங்கள், ஒரு அனிமல் இங்கே இருக்குது. ஸோ அந்த அனிமல் இங்கே இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆப்போசிட்டில் வண்டி வருது, இங்கேருந்தே நல்லா டைம் டிலே பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், கம்ப்ளீட்டாக டைம் டிலே பண்ணுறோம். பாருங்கள், அனிமல் வர பாருங்கள், உள்ளே வர மாதிரி தெரியுது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலராக வண்டியை வந்து நல்லா ஸ்லோ பண்ண கற்றுக்கணும். ஏன்னா நம்ம ஸ்பீடை குறைக்காமல் போயிட்டே இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு டென்ஷன் தான். ஏன்னா ரெண்டு விஷயம் நல்லா நோட் பண்ணுவோம். திடீர்னு வந்து நீங்கள் போகிற ஸ்பீடை பார்த்து அந்த அனிமல் பயந்து உள்ளே ஓடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு ஆப்ஷனு. இன்னொரு ஆப்ஷன் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆப்போசிட்லேருந்து வர வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து விரட்டி விட்ருவார். ஸோ அவர் விரட்டி விடும்போது என்ன ஆகும்னா, அப்போ ஒரு டென்ஷன் நமக்கு. என்ன டென்ஷன் ஆகும், ஸோ இந்த சைடு ஓடி வந்துருமோ, இல்லை அந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்துருமோங்கிற ஒரு டென்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டென்ஷனும் இல்லாமல் நம்ம வந்து வண்டியை கூலாக ஓட்டுறதுக்கு வண்டியை ஸ்மூத்தாக கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். ஸ்மூத்தாக கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து பேலன்ஸ் பண்ணிட முடியும். அதே மாதிரி பாருங்கள், நம்ம லைனில் தான் நம்ம ட்ரைவ் பண்ணணும். எப்போவுமே வந்து பக்கத்தில் இருக்கிற லைன் காலியாக இருந்தாலோ இல்லை வந்து அந்த லைனுக்கு நம்ம போகவே கூடாது. இப்போ பாருங்கள், எங்கே ட்ரைவ் பண்ணாலும் என்னோடய லைனில் போயிட்டுருக்கேன், யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. ஸோ ஈவன் வந்து அவங்க வேணால் தப்பான லைனில் வரலாமே தவிர நான் வந்து தப்பான லைன்லேயே போகல. ஸோ பர்டிகுலராக வந்து எனக்குள்ள லைனை நான் சூஸ் பண்ணி கரெக்டாக ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி லைனை கரெக்டாக சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம்.
இன்னொரு பாயிண்ட் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ எப்படி அனிமல்ஸ்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், ஸ்லோ பண்ணணும் அப்படின்றது சொன்னோம் இல்லைங்களா. இப்போ அடுத்தது வந்து இந்த மாதிரி ஊர் வரும். ஒரு ட்ராவல் பண்ணும்போது திடீர்னு எல்லா கிராமமும் ஒரு கிராமமாக வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஊர் வரும்போது கண்டிப்பாக நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கும், நிறைய ஜங்ஷன் இருக்கும், இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், ஜங்ஷன் இருக்கும், ஊர் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஸ்பீடு இருக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரூட் பழக்கம் இல்லாதவங்க இது ஹைவே தானே அப்படின்னு 80ல் ஓட்டுறது, ஸோ 100ல் ஓட்டுறது. அப்போ ஸ்பீடாக ஓட்டும் போது என்ன ஆகுனா, இந்த மாதிரி ஊர் சைடை ஓட்டும்போது திடீர்னு ஒருத்தர் குறுக்கில் வந்தாருன்னா டெஃபினட்டாக ஆக்சிடென்ட் ஆகிடும். ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து தவிர்த்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் பண்ணுற ஒரே மிஸ்டேக்ஸ் என்னென்னா, ஒன்ஸ் நமக்கு நல்லா டிரைவிங் வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஸ்பீடு ஓட்டிடுவாங்க. ஸோ அந்த ஸ்பீடு இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ நம்ம எப்படி திரும்பணுமா, நேராக போகணுமா, நேராக. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் கூலாக ட்ரைவ் பண்ணுறோம், டென்ஷன் இல்லாமல் ட்ரைவ் பண்ணுறோம். அதுக்கு ஒரே காரணம் நம்ம டிரைவிங்கை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம், ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி க்ளீனாக ட்ரைவ் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லுது மார்க்கெட் ரோடாக இருக்குது. ஸோ ஹாய், பார்த்தீங்கன்னா என்னோட 5th day ஆஃப் ட்ரைனிங் இன்னைக்கு. 5th day ஆஃப் ட்ரைனிங்லேயே பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு உரகடம் ரோட்டில் தான் ஓட்டிட்டு வந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் உரகடம், ஃபுல் சூப்பர் பிஸியாக இருந்துச்சு ரோடு. கண்டெய்னர், லாரி கீரி எல்லாம் ஓட்டிட்டு தான் இருந்துச்சு. கிளச் கண்ட்ரோல், ஸ்டீரிங் கண்ட்ரோல் எல்லாம் இன்னைக்கு பக்காவும் வந்துருச்சு. ஸோ நீங்களும் வந்து இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக சூப்பராக கற்றுக்கணும், 5th day ஆஃப் ட்ரைனிங்லேயே வந்து இவ்வளோ நல்லா கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சென்னை கார் ட்ரைனர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் ஒரு சேனல் கூட ஒன்று வச்சிருக்காரு, அது வந்து நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு போடுற வீடியோஸ் எல்லாமே சீக்கிரமாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து விடுவோம். பை.